கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5:44. நம்ம கடந்த முறை பார்த்த ஒரு வார்த்தை என்னன்ட்டு பார்க்கும்போது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் அப்படின்ட்டு நம்ம சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கேருந்து சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைப்படுத்த வேண்டிய சத்தியங்களை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இதற்கு ஒத்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:15 ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்போது நம்ம பழிக்கு பழி வாங்க அழைக்கப்படவில்லை. ஒருத்தர் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, விரோதமான காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களை நேசிக்கணும். அப்போது நம்ம அப்படியே பார்த்த மாதிரி உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உண்மையாகவே நம்ம பகைக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோமா, அல்லது பழிக்கு பழி வாங்குகிறோமா, அல்லது அவங்க மேலே கோபம், எரிச்சல், கசப்போடு இருக்கிறோமா அப்படின்ட்டு. இன்னொன்று, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, அல்லது ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை நாசமாக்கி போடும் அப்படின்ட்டு சில நெகட்டிவான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும், ஆண்டவரே இது நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிறாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நீங்கள் அதுக்கு நீதி செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க மேலே கோபப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த 2 காரியங்களுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நான் அன்னைக்கு சுருக்கமாக சொல்லியிருந்திருப்பேன். இப்போது இன்னும் விரிவாக்கமாக சொல்ல விரும்புகிறேன். யாரை பற்றி அப்படின்னா ஜிம் எலியட். அப்போது ஒரு நாள் இவருடைய நண்பர்கள் 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு அவங்க போகிறாங்க. எதுக்குன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன ஃப்ளைட்டில் அவங்க பறந்து போய் அங்கே இருக்க மக்களுக்கு நல்லா கிஃப்ட்டு, தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே மேலே இருந்து வீசுகிறாங்க. அங்கே இருக்கிற மக்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டைமில் அதே தீவில் பார்க்கும்போது 2 பிரிவுகளுக்கும் சண்டை உண்டாயிருக்கு, 2 குரூப்ஸ்க்கு. இந்த விஷயம் ஜிம் எலியட்டுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம நேரில் போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. நேரில் போய் பார்க்கும்போது நல்லா அவங்க பார்க்குறாங்க. அதாவது அந்த காட்டுவாசிகள் நல்லா ஜிம் எலியட் மற்றும் அவருடைய நண்பர்களோடு நல்லா பழகுறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னா, இன்னொரு சைட்லேருந்து சில ஆட்கள் வராங்க ஈட்டியோட வரும்போது. ஸோ அந்த டைமில் ஜிம் எலியட் மற்றும் அந்த 4 நண்பர்களுக்கிட்டையும் கன் வச்சுருந்தாங்க, கன். அப்போது அவங்க வேணும்னா அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணி அவங்கள கொன்று எஸ்கேப் ஆகிருக்கலாம். பட் அவங்க கன்று வச்சு ஷூட் பண்ணல, மேலே ஷூட் பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஈட்டி எடுத்து வீசுகிறாங்க. 5 பேரும் அந்த இடத்துல சாகுறாங்க. இது உண்மையாகவே நடந்த சம்பவம். 1940-50 அந்த வருஷத்தில். இந்த விஷயம் அவங்க மனைவிகளுக்கு போகுது, துக்கப்படுவாங்க. பெரிய ஒரு அழுகை, ஒரு பெரிய லாஸ் அவங்களுக்கு உண்டாகுது. ஏன்னா 5 பேரும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜப வீரர்களாக இருந்தாங்க. அப்போது என்னென்னா ஒரு 2 இயர்ஸ் கழித்து அவங்க போகிறாங்க. யார்
அதாவது இந்த காட்டுவாசி யாரை ரொம்ப பகைத்து உக்கிரவ கோபமாக கொண்டாங்களோ இந்த 5 மிஷினரிமார்களுடைய மனைவிமார்களும் அவங்க பிள்ளைகளும் அதே இடத்துக்கு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா அன்பு காட்டி நல்லா உதவி செய்து கட்டி அரவணைத்து கொள்கிறாங்க. இது பார்த்த உடனே அந்த தலைவனுக்கு ஒரு ஆச்சரியம். நீங்கள் யார்? ஏன் இப்படி உதவி செய்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் யாருன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் வந்தாங்களே, அவங்கள கொண்டு போட்டிங்களே, அவங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் தான் நாங்கள் அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா யாரை பகைச்சாங்களோ அவங்களே வந்து நன்மை செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராக்காஸ் தீவு அப்படிங்கிற அந்த தீவினுடைய தலைவன் ரட்சிக்கப்படுறான். கடைசியில் முழு தீவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. காரணம், அவங்கள பகைக்கிறவர்களுக்கு பழி வாங்கலை, ஆனால் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க, அவங்களுக்காக ஜெபித்தாங்க. அதன் விளைவாக இந்த முழு தீவும் ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆகவே நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நாம் ஒருபோதும் நம்மை பகைக்கிறவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக பேசவும் கூடாது, பழிக்கு பழி வாங்கவும் கூடாது. மாறாக நாம் அவர்கள் மேலே அன்பு செலுத்தினோம். நம்மை நிந்திக்கிறவங்களுக்காக, துன்பப்படுத்துகிறவங்களுக்காக, ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும், இவர்களை மாற்றும் என்று ஆண்டவர்கிட்ட போய் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக.